துவாரகையின் அரசன் 18ஆம் பகுதி. கண்ணனை எப்படி அடையப் போகிறோமோ தெரியவில்லையே என்னும் கவலை பாமாவை வந்து ஆட்கொண்டு விட்டது. அவனை அவள் மணப்பதே தனக்கு நல்லது என்கிற எண்ணம் சத்ராஜித்திற்கும் வந்துவிட்டது. ஒருபுறம் பாமாவை அடைய எண்ணும் கூட்டம், மறுபுறம் கண்ணனை கல்வனாக கருதிவிட்ட தனது அவசர புத்தி. அதற்கு எந்த வகையிலாவது பரிகாரம் கண்டுவிட வேண்டும் என்ற துடிப்பு என்று சத்ராஜித் மிகவும் பரிதவிப்போடு இருந்தான். இதற்கு நடுவில் பிரசேனஜித் இறந்து அதன் கர்ம காரியங்கள் நடைபெற வேண்டிய நிலையில் ஜாம்பவதியை துவாரகை அரண்மனைக்கு அழைத்து செல்ல கண்ணனும் விரும்பவில்லை. எனவே ஜாம்பவான் அளித்த மணியோடு திரும்ப வருவதாக கூறிவிட்டு பலராம சுவாமியோடு துவாரகை திரும்பினான். பின் பிரசேனஜித்தின் கர்ம காரியங்கள் முடிந்த நிலையில் தான் மட்டும் தனியாக சத்ராஜித் மாளிகைக்கு புறப்பட்டார், கையில் சமந்தக மணியோடு. மணியை சத்ராஜித் ஏற்க விரும்பவில்லை. கிருஷ்ண பிரபு, இதை ஏற்கும் தகுதியை நான் இழந்து விட்டேன். இதனை தங்களிடம் ஒப்படைத்திருந்தால் என் சகோதரனை இழந்திருக்க மாட்டேன். தாங்கள் விரும்பியபடியே பலராம சுவாமியிடம் சேர்த்து விடுங்கள். அவர் இதை தான் வைத்திருந்தாலும் சரி அல்லது உக்ரசேன மகாராஜாவிடம் ஒப்படைத்தாலும் சரி என்று நெஞ்சம் விம்ம கூறினான். கிருஷ்ணரோ லகுவாய் சிரித்தபடி, சத்ராஜித்தரே, நான் இந்த மணியை மீட்டு வந்து கொடுத்தது அது என் வசமே வந்து விடுவதற்காக அல்ல, எனக்கு ஏற்பட்ட பழியை துடைத்து கொள்வதற்காகவே. இதை பார்ப்பவர்கள் என்ன பேசுவார்கள்? இந்த பொல்லாத கிருஷ்ணன் மணியை தருவது போல தந்து மீண்டும் தன் வசப்படுத்தி கொண்டு விட்டான் என்பார்கள். ஒருமுறை பட்டது போதாதா என்றார். சத்ராஜித்தும் இதை கேட்டு மடங்கித்தான் போனான். ஆனால் பாமா கஞ்சாடையால் கிருஷ்ணர் அப்படித்தான் கூறுவார், என்னை விட்டு விடாதீர்கள் என்று இரகசிய குரலில் கூறினாள். சத்ராஜித் வற்புறுத்தியபடி, கிருஷ்ண பிரபு, பழி வரும் என்று தானே ஏற்க மறுக்கிறீர்கள்? எவரும் பழிக்க இயலாதபடி நான் ஒன்றை தந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் தானே? முதலில் என்னை அந்நியமாக கருதி மரியாதை தருவதை கைவிடுங்கள். நான் எப்போதும் போல கண்ணன், நீங்களோ துவாரகையின் சீமான். உங்கள் முன் நான் சாதாரணமானவன். எனக்கு எதற்கு வாருங்கள் போங்கள் என்ற மரியாதை? கண்ணா, வார்த்தைகளால் என்னை கொல்ல வேண்டாம். நான் மூடன், தங்களை முழுமையாக உணர்ந்து விட்டேன். இனி ஆணவமாக நடந்து கொள்ள மாட்டேன். மகிழ்ச்சி. ஆனால் எவ்வளவு வற்புறுத்தினாலும் மணியை மட்டும் ஏற்க மாட்டேன். வேறு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். கண்ணன் இப்படி கூறவும் பாமா முகத்தில் பிரகாசம் உண்டானது. சத்ராஜித்தை இதுதான் தருணம் என்பது போல பார்த்தாள். சத்ராஜித்தும், கிருஷ்ண பிரபு, வார்த்தை மீற மாட்டீர்களே? நிச்சயமாக வார்த்தை மாற மாட்டேன். வேண்டுமானால் சத்தியம் செய்யக்கூட தயார். செய்யவா? இது போதும். இப்படி கூறியதே சத்திய பிரமாணத்திற்கு சமமான ஒன்றுதான். எனவே நான் உங்கள் வாக்கை நம்பி என் உயிரினும் மேலாக கருதும் ஒன்றை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அப்படி ஒன்றை பெற நான் பெரிதாய் எதையும் செய்துவிடவில்லை. எனவே நீங்கள் இம்மட்டில் உணர்ச்சி வயப்பட வேண்டாம். இல்லை இல்லை, இதுதான் தக்க தருணம். நான் விரும்பியதை தந்து விடுகிறேன். மகளே சத்யபாமா, இங்கே வா என அழைத்த சத்ராஜித், பிரபு, தங்கள் வலக்கரத்தை நீட்டுங்கள் என்றான். சத்ராஜித்தரே, என்ன இது? வாக்கு மாற மாட்டேன் என்று கூறினீர்கள். நீட்டுங்கள் திருக்கரத்தை. நான் பெறப்போவது தங்கள் திருமகளையா? ஆம், பாமாவும் அடைந்தால் கோபாலன், இல்லையேல் காலன் என்னும் முடிவில் இருக்கிறாள். எனவே நான் அவள் விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அது சரி, போகும் இடமெல்லாம் நான் மணவாளனானால் என் கதியை நினைத்து பார்க்க எனக்கே அச்சமாய் உள்ளது. நான் உங்கள் விருப்பத்தை ஈடேற்ற சம்மதித்தது உண்மைதான். பொன்னோ பொருளோ தருவீர்கள் என கருதினேன். இப்படி பெண்ணையே தருவீர்கள் என எதிர்பார்க்கவில்லை. பிரபு, இப்படி பேசி வாக்கு பிசகி விடாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஜாம்பவானும் இப்போதுதான் தன் மகள் ஜாம்பவதியை என் வசம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் பாமாவையும் அழைத்து கொண்டு போனால் ருக்மிணி என்ன நினைப்பாள்? கண்ணன் இப்படி கேட்டதும் பாமா வேகமாக கரத்தை பற்றியவளாக, பிரபு, ருக்மிணி தேவியை நான் பார்த்து கொள்கிறேன். நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். எங்களால் எந்தவித சஞ்சலமும் ஏற்படாது. அது சரி, நீ கூறுவது போல் அவளும் கூற வேண்டுமே. நிச்சயம் கூறுவார்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. பாமாவின் பேச்சை கேட்டு சிரித்த கண்ணன், பாமா, பயப்படாதே. இந்த கரத்தை நான் விடப்போவதில்லை. பிறகு நான் வாக்கு தவறிய பழிக்கு ஆளாவேன். ஒரு பழி போனால் இன்னொரு
இன்னொரு பழி என்னை அடைய காத்திருக்கிறது. எல்லாம் கிரகச்சாரம்தான். கிருஷ்ணன் உதட்டை பிதுக்கியபடி வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். பாமாவோ கரத்தை விட்டவளாக அவன் பாதங்களை பற்றி கொண்டாள். கிருஷ்ணன் அவளை தூக்கியபடி, எப்படியோ என்னை அடைந்து விட்டாய் என்றான் காதோறும். நதி கடலை அடையாமல் போகுமா என்றாள் அவளும் வெட்கமுடன். இதற்கிடையில் மிக இறுக்கமாக இருந்தாள் ருக்மிணி. கண்ணன் வரவும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். எதிர்பார்த்ததுதானே? அடே அப்பா, எவ்வளவு கோபம்! கோபத்தில் தான் உன் முகம் என்னமாய் ஜொலிக்கிறது. ஜொலிக்கிறதா? என் மனம் துடிக்கிறது. ருக்மிணி, சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை சிக்க வைத்து விட்டது. என்னை புரிந்து கொள். பாமரன் போல பேசுகிறீர்களே, இப்படியும் கூட பேசுவீர்களா? சரி, நீ சொல்வதை நான் கேட்கிறேன். ருக்மிணியின் ஒப்புதல் இல்லை என்று கூறி பாமா ஜாம்பவதி இருவரையும் துரத்தி விடட்டுமா? கண்ணன் சொன்னதை கேட்ட ருக்மிணி, வேண்டாம், அது பாவம். உங்களுக்கு ஏற்பட்ட பழியையே என்னால் தாழ முடியவில்லை. இனி பாவியாவதை நான் தாங்குவேனா? இது தெரிந்துதானே நானும் அவர்களை ஏற்றுக்கொண்டேன். கண்ணனின் தந்திரமான பதிலை கேட்ட ருக்மிணி அவனை அணைத்து கொண்டாள். 18ஆம் பகுதி நிறைவடைந்தது.